அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் vlog-ஓட அன்பான வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, திருமூர்த்தி மலைக்கு என்னோட பெரியப்பாவுக்கு வருஷாந்திரம் கும்பிட்றதுக்காக அண்ணாவுங்க பெரியம்மா எல்லாம் கூப்பிட்ருந்தாங்க. அதுக்காக கிளம்பி போனோம். போகிற வழியெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகான இயற்கை. சரி, அந்த மலைகளை ஆகட்டும், எங்கள் ஊர் எப்போவுமே எங்களுக்கு பெருமை தாங்க. இந்த திருமூர்த்தி மலை ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இடம். அது இங்கே சுற்றியும் இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போ நிறைய பேர் சோஷியல் மீடியாவிலையெல்லாம் போடுறதுனால நிறைய உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி கிளம்பி போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நெகாப்பழம் விற்றுட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு இறங்கி போய் கேட்கும்போது இது ஒரிஜினல் நாட்டுப்பழம், அதாவது ஹைப்ரிட் இல்லாமல் அவங்க ஏலத்துக்கு எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பொண்ணு தான் சேல் பண்ணிகிட்டு இருந்தது. அந்த பொண்ணு தான் சொல்லுச்சு, ஏப்பா இது எங்கே வாங்கினதா அப்படிங்கும்போது, இல்லைங்க நாங்கள் ஏலத்துக்கு எடுத்திருக்கோம், பின்னாடி இங்கே தான் மரம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லும்போதே பார்த்திங்கன்னா பின்னாடி பழம்லாம் உதுத்து அதையெல்லாம் பொறுக்கிட்டு அதெல்லாம் சேகரிச்சிட்டு இருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. நானும் எங்கள் வீட்லேயும் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அப்படியே கிளம்பி கோவிலுக்கு போயிட்டோம். கோவிலுக்கு போய் நாங்கள் போகும்போது கரெக்டாக அங்கே அண்ணாவுக்கு அண்ணாவுங்க அண்ணா அண்ணி பெரியம்மா எல்லாருமே பெரியப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க. நாங்கள் கடைசியாக போய் நாங்களும் கலந்து நல்லபடியாக சாமியை கும்பிட்டு அதுக்கப்புறமா அதுக்குண்டான ப்ரொசீஜர், அதாவது பெரியப்பாவோட ஃபோட்டோ வச்சு சாமி கும்பிட்டு படப்பு போட்டு அதெல்லாம் இது பண்ணுறக்காக ஒரு தனியாக ஒரு மண்டபம் புக் பண்ணியிருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிட்ருந்தாங்க. ரிலேட்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்க்கிள் அந்த அளவுக்கு மட்டும் கூப்பிட்ருந்தாங்க. அதனால் எல்லா நெருங்கின சொந்தங்கள், அதாவது பெரியப்பா கூட பிறந்தவங்க, பெரியம்மா கூட பிறந்தவங்க, அதே போல் அண்ணியவங்க ஃபேமிலிகளில் எல்லாம் மட்டும் வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா கொஞ்ச நாளாகவே நம்ம எப்போ திருமூர்த்தி மலை போனாலும் இல்லை மாசாணி அம்மன் கோவில் எங்கே போனாலுமே பார்த்திங்கன்னா அந்த டோக்கன் டிக்கெட், நம்ம வண்டி பார்க் பண்ணுறதுக்கு டிக்கெட் வாங்குகிற இடத்துல பார்த்திங்கன்னா 50 ரூபா 100 ரூபா அப்படியெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை பார்த்திங்கன்னா ஒரே 10 ரூபா தான் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் நம்பவே முடியல. என்னடா இந்த அளவுக்கு குறைஞ்சிருக்குது, அப்போ இத்தனை நாள் எவ்வளோ பணம் இதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் சரின்ட்டு போகும்போது கரெக்டாக அங்கே ஐயர் எல்லாம் அந்த திதி கொடுத்து எல்லாம் முடிச்சுட்டு கடைசியாக அவங்க பொட்டு வச்சு அந்த தீர்த்தமெல்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் போய் நீ படப்பு போட்டு சாமி கும்பிட்டா போதும் அப்படின்னு இது பண்ணி கொடுத்தாங்க. இந்த விசேஷத்துக்காக போயிருக்கிறதுனால கோவிலுக்கு போக வேண்டாம் அப்படின்னும் ஐயர் சொன்னதுனால சரின்னு அங்கே மட்டும் சாமியை கும்பிட்டு அப்படியே வரும்போது கோயிலையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு, இந்த மண்டபம் தான் திருமூர்த்தி மலையில் முதல்ல ஆரம்பத்திலிருந்து இருந்த கோவிலோட மண்டபம். இந்த மண்டபத்தில் பார்த்திங்கன்னா எங்களோட சித்தப்பா சித்திக்கு கல்யாணம் நடந்தது. திருமூர்த்தி மலையில் தான் பார்த்திங்கன்னா எங்களோட காது குத்து, அதாவது என்னோடய அக்கா தங்கச்சி நாங்கள் 3 பேரும் சின்ன பொண்ணாக இருக்கும்போது காது குத்துனாங்க. அது மாதிரி நிறைய விசேஷங்கள் எங்கள் ரிலேட்டிவ்ஸில் எல்லாம் திருமூர்த்தி மலையில் நடந்திருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நம்ம போகிற அந்த முன்னாடி கோவிலோட என்ட்ரன்ஸ் கிட்டேயே நிறைய இது மாதிரி கடைகளெல்லாம் இருக்கும். அந்த மலைவாழ் மக்களோட ஒரு வாழ்வாதாரம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மலையில் கிடைக்கிற பொருளெல்லாம் கொண்டு அந்த சாப்பிட்ற பொருள்கள் இதெல்லாம் அங்கே சேல் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வேணுங்கிறத நம்ம வாங்கிட்டும் வரலாம். அதே போல் அங்கே இருக்கிற கடைகளில் ஒரு கடையில் முறுக்கு, தட்டு வடை, அதிரசம், லட்டு எல்லாம் விற்பாங்க. அங்கே ஒரு தடவை நம்ம வாங்கி சாப்பிட்டு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த தட்டு வடையெல்லாம் நல்லா காரமாக. சரின்னு அதையும் வாங்கிட்டு ஒரு கடையில் இது மாதிரி சாம்பிராணி வச்சுருந்தாங்க. அது என்ன ஏதுன்னு கேட்கும்போது அது மலையில் இயற்கையாக கிடைக்கிற சாம்பிராணி, அதை வெட்டி எடுத்துகிட்டு வச்சுருக்கோம். நீங்கள் இது மாதிரி வீட்டில் தணல் ரெடி பண்ணிவிட்டு அந்த சாம்பிராணியை உடச்சி தூள் பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு கொஞ்சமாக எடுத்து இப்படி போட்டிங்கன்னா நல்லா வீட்டில் ஃபுல்லாக அந்த ஒரு புகையோட வாசனையோட அவ்வளோ நல்லா இருக்கும். நீங்கள் பூஜை அறையில் சாமி கும்பிடும்போது இல்லை வீட்டில் ஒரு நல்ல நாள் அன்னைக்கு இல்லை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் நேரம் காலையில் நேரமெல்லாம் சாம்பிராணி போட்டால் வீட்டில் நல்லதும்பாங்க. அதுக்கு வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. சரின்னு சொல்லி நான் சாம்பிளுக்காக ஒரு சின்ன பீஸ் அதில் போட்டு பார்த்தேன். அவ்வளோ நல்லா புகையும் அந்த மணமும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு.
சரின்னு அதையும் கொஞ்சம் வாங்கிட்டு, அது பார்த்திங்கன்னா 100 கிராம் 100 சொன்னாங்க. சரின்னு ஒரு 100 கிராம் அளவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் சாமி கும்பிட்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதோட கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொஞ்சம் லேட்டாகி வந்தவங்க அங்கே கோவிலுக்கு வர முடியல, அவங்கெல்லாம் இங்கே வந்து ஜாயின்ட் ஆகிட்டாங்க. அதனால் எல்லாருமா சேர்ந்து பொறுமையாக எல்லாம் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு, பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தோம்னாலே பழைய கதைகள்லேருந்து அதுலேயும் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பொண்ணுங்க மாதிரி, பெரியப்பா வீட்டில் 3 பையங்க, அண்ணாவங்க அண்ணியவங்க எல்லாமே பார்த்தா ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக எல்லோரும் எப்போவும் ஒன்று சேர்ந்தோம்னா நாங்கள்லாம் வந்து எங்கள் அண்ணாவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுவோம். அதே மாதிரி எங்கள் வீட்டுக்காரர்களை எல்லாம் சேர்ந்த மாதிரி அவங்க பேசுவாங்க. அவங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு எல்லாம் அண்ணன் தங்கச்சிக முறையாகிறாங்க. அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்து எங்களை கிண்டல் அடிச்சிட்ருப்பாங்க. இது மாதிரி தான் அன்றைக்கி நாள் ஃபுல்லாகவுமே எங்களுக்கு ரொம்ப நல்லா போச்சு. அதே போல் பார்த்திங்கன்னா இப்போது நம்மளோட ஜென்ரேஷன்லேயாச்சு இந்த அளவுக்கு எல்லோரும் ஒத்துமையாகவும், இது மாதிரி ஒரு நிகழ்வுன்னா எல்லோரும் முடிஞ்ச வரைக்கும் அவங்கவுங்க வேலைகளை கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டாவது வந்து எல்லாருமா கலந்துக்கிறோம். அதே போல் அந்த விழா வந்து முடிகிற வரைக்கும் எல்லோரும் சேர்ந்துருக்கோம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைகளுக்கு வந்து இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்குதுன்னா அதுக்கு வந்து கலந்துக்கவே முடியாத அளவுக்கு படிப்பாகட்டும், அவங்க வேலையாகட்டும், வேலையை சார்ந்து அவங்கெல்லாம் வெளியூர்களில் அப்படி எல்லாம் இருக்கிறதுனால பெருசாக வந்து கலந்துக்க முடியல. முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே என்ன பண்ணணும்னா, அவங்க ஏதாவது லீவில் வரும்போதோ இல்லை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுற மாதிரி சந்தர்ப்பம் கிடச்சா அந்த சந்தர்ப்பங்கள்ல எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் உறவுகளோட உன்னதத்தை சொல்லி அவங்கள வளர்த்துனோம்னா தான் அடுத்து வர ஜென்ரேஷனுக்குள்ளே நம்மளை மாதிரியே ஒரு பாண்டிங் இருக்கும் இல்லைங்களா? ஏன்னா மெஷின் லைஃப்பாக நம்ம இப்போ ஓடிட்டுருக்கோம். இப்போ நிறைய பேர் இழந்து இருக்கிறதே என்னென்னா இது மாதிரி ஒரு ஒத்துமையான ஒரு சூழ்நிலையை தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அண்ணா வீட்டு குழந்தைகள் எல்லோரும் உட்காந்து பேசிட்டும் விளையாண்டுட்டும் இருந்தாங்க. எனக்கு உடனே அண்ணா பையங்க அவங்களையெல்லாம் பார்த்ததையும் அத்தை கூட ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அழகாக போய் அவங்க கூட பேசிட்டு நானும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அங்குண்டான வேலைகளை எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபுட்டு இது பண்ண ஆரம்பித்தாங்க. அப்புறம் எல்லோரும் பொறுமையாக உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்போவும் அப்படி தான் எல்லாம் பேசிக்கிட்டே இருந்ததுனால ரொம்ப அந்த நாள் ஃபுல்லாகவுமே எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு மனசில் ஒரு அழகான நாளாக அழகான நினைவாக பதிஞ்சிக்கிச்சு. அதே போல் அங்கே வந்திருந்ததுலேயும் பார்த்திங்கன்னா அண்ணியோட சிஸ்டர் எல்லாம் வந்து நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்போவுமே பார்ப்பாங்களாமா. அண்ணியோட அதாவது பெரிய அண்ணியோட சிஸ்டர் வந்து என்னோடய தங்கச்சியோட செட்டு ஸ்கூலில் படிக்கும்போது. அதனால் அவள் என்ன சொன்னான்னா, அக்கா நான் வீடியோஸ் பார்ப்பேன்க்கா, அப்படியே ஸ்கூலில் 12th படிக்கும்போது பார்த்த சுமதிக்காவை நான் அப்படியே பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அவங்க பரிமாறும்போதும் அவள் அதான் சொல்லிகிட்டு இருந்தா, அக்கா எங்களையெல்லாம் வீடியோவில் நல்லா காமிப்பீங்கள்ல அப்படின்னா, உங்களையெல்லாம் காமிக்காமையாடா அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு வீடியோவும் எடுத்துகிட்டு அப்புறம் நாங்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றத அண்ணா பையன்கிட்ட ஃபோனை கொடுத்தேன். அவன் அழகாக வீடியோவாக எடுத்து கொடுத்தான். எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா எங்களுக்கெல்லாம் பரிமாறி முடித்து நாங்கள்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் அண்ணா ஃபேமிலியும் மொத்தமாக உட்காந்து சாப்பிட்டாங்க. அவங்களையும் வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் திரும்ப மறுபடியும் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு, எல்லா வேலைகளும் முடிச்சாச்சு அப்படிங்கிற ரிலாக்ஸோடு உட்காந்து ஒரு பெரிய அரட்டை கச்சேரி ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாம் பேசிட்டும் அவ்வளோ நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். உடுமலை வர்ற வழியில் அந்த இயற்கை அழகை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக மேகங்களோட மலைகளோட வீடியோ எடுத்துகிட்டே கிளம்பி வந்தாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.